படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. செம்ம ஒர்த்து ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ சத்தியமா நல்லா இருக்கு. மத்த படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்கேஜியோட இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் செம்ம ஒர்த்து ப்ரோ. ப்ரோ நம்ம எந்த தொழில் பண்றோமோ நம்ம விரும்பி பண்ற தொழில் நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. அது நம்ம கண்டிப்பா நம்ம கடைசி வரையும் நம்ம ஜெயிப்போம் ப்ரோ. அதுதான் ப்ரோ அந்த படத்துல சொல்ல வராங்க. எந்த சிச்சுவேஷனும். ஆமா ப்ரோ. ஆனா சத்தியமா பார்த்த வரையும் நாங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய பேர் வரணும் ப்ரோ. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரோ. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. புரியல ப்ரோ. சூரரை போட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குங்க. அந்த மாதிரி இந்த படம் மோட்டிவேஷன் அதோட மோட்டிவேஷன் கொடுக்கும் கண்டிப்பா ஒர்த்து ப்ரோ. சத்தியமா எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப கனெக்டிவா இருந்துச்சு ப்ரோ. ரியலா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஃபேக் ஆல ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா சத்யராஜ் சார் லால் சார்லாம் நடிச்சாங்க எப்படி ப்ரோ. அவங்களோட சீன் தான் ப்ரோ. சத்யராஜ் சார் செம்ம காமெடி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்க ஃபுல்லா சிரிச்சு தான் ப்ரோ வந்தோம். ரோபோ சங்கர் சார் காமெடி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சத்தியமா ஒர்த்து ப்ரோ படம். நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ இவ்வளவு நல்லா இருக்கும்னு. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ லாகே இல்ல ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ஒர்த்து ப்ரோ. அந்த படம் நீங்க தைரியமா பார்க்கலாம் ப்ரோ. லால் சார், சத்யராஜ், ரோபோ சங்கர் இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்டான ரோல் எல்லாருக்குமே கரெக்டான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இவரு லோகேஷ் கனகராஜ்ல ஒரு சின்ன ரோல் தான் அவருக்கு. பெருசா இது கேமியோ மாதிரி அவர் வந்து போறாரு. ஜீவா வந்தாரு. அண்ட் தென் அரவிந்த் சாமியோட என்ட்ரி யாருமே யோசிச்சே பார்க்க முடியாது. சூப்பரா இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் தான் வருவார். ஆனால் டாக் செம்மையா இருக்கும். ஒரு சின்ன ஒரு தாட் தான். படத்தோட மொத்த மாறலுமே அரவிந்த் சாமி கிட்ட தான் இருக்கும். அங்கேருந்து இன்ஸ்பயரா இருக்கும். படமும் செம்ம ஃபன்னு. சத்யராஜ்னா வேற லெவல் காமெடி. மீதி கொடுத்த எல்லா ரோலுமே ஓகே தான். படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் அதிகமா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தா? ஏன்னா நிறைய ப்ரொமோஷன் யூடியூப் திறந்தாலே வந்து சிங்கப்பூர் சலூன் தான் இல்லை ஓகே தான். ரொம்ப ஒர்த்துலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. ஆனால் படம் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ரொம்ப பெரிய கான்செப்ட், பெரிய ட்விஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டோட பார்க்கலாம். பெருசா ரோல் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இங்க வேலையே இல்லை. சும்மா வந்தாங்க, மேரேஜ் பண்ணாங்க, கூட சும்மா சுத்துவாங்க, அவ்வளவுதான். வேற ஃபர்ஸ்ட் வந்த ஒரு லவர் அப்படின்லாம் ஷோ பண்ணி கொஞ்சம் முக்க பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ரோல். ஆனால் ஹீரோயின் சூப்பராக இருக்கு. லால் ஆக்டிங் நல்லா இருந்தது. அப்புறம் ஜீவா, லோகேஷ் கனகராஜ் ஸ்பெஷல் கேம்பியோலாம் பண்ணாங்க. அதுமாதிரி நல்லா இருந்தது. இன்னொருத்தர் ஸ்பெஷல் கேம்பியோ பண்ணியிருக்காரு. அது லாஸ்ட்ல தான் சொல்லுவாங்க, ரிவீல் பண்ணல. அதனால அதுவும் சூப்பராக இருந்தது. அதான் இருக்கிறதுல இவங்க 2 பேரோட பெஸ்ட்டாக இருந்தது. மற்றபடி நல்லா இருக்கு. அதே மாதிரி சோஷியல் மெசேஜ் நல்லா இருக்கு. அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் எப்பயும் போல போர் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. அங்கங்க வந்து ஸ்லோவா இருந்தாலும் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ரோபோ சங்கரா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து சத்யராஜ் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா கிஷன் தாஸா இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தரும் வந்து அவங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து டான்ஸ் ஒரு ஹிண்ட் கொடுக்குற சூப்பரா இருக்கு. அந்த பசங்க வந்து டீம் ஒர்க்கா சேர்ந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. மெயினா ஸ்பெஷல் கேமியோ லோகேஷ் கனகராஜ் சாரா இருக்கட்டும், அரவிந்த் சாமி சாரா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும், அவங்கவுங்க ரோலை வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. மெயினா அரவிந்த் சாமி சார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்பவே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான்பா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. மெயினா சத்யராஜ் சார் சான்ஸே இல்லை. அந்த இன்டர்வல்ல அந்த பார் சீனா இருக்கட்டும், ஒரு கலாட்டா பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அந்த பழைய அமாவாசை சத்யராஜ் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி அந்த சத்யராஜ் சந்திர பண்ண ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த லவ் டுடேல ஒரு மாதிரி பண்ணுவார் இல்லையா, அதை விட இதை வந்து பயங்கரமா ஒரு மாதிரி பண்ணிருப்பாரு. சொல்ல முடியாது. வந்து பாருங்க, உண்மையிலே பிடிக்கும். கிட்ஸுக்குலாம் வந்து உளுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி வந்து மெயினா வந்து இந்த சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன இது இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சாரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்கேஜி இருக்கட்டும், மூக்குத்தி அம்மனா இருக்கட்டும், காமெடியா போனாலும் கடைசியில வந்து ஒரு பாயிண்ட் மெயினா சொல்லி முடிப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு மெயினான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. பிளஸ்ன்னு பார்த்தா எல்லாரோட இண்டிவிஜுவல் ஆக்டிங் ஒருத்தருமே வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா ஸ்லோ ஆகுது. பட் ஆனால் அவங்க ஆக்டிங்னால வந்து அதை கவர் அப் பண்ணிட்டாங்க. டோட்டலா நல்லா தான் இருந்தது. மெயினா இதை பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ரிபப்ளிக் டேக்கு பப்ளிஷ் பண்றது வந்து நல்லா தான் இருக்கு. சிங்கப்பூர் சலூன் நல்லா இருந்தது. ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு ஒர்க் ஆகல அவ்வளோவா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதே டைம் தான். பட் கொஞ்சம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். லேக் தெரிஞ்சது. கேமியோ ரோல்ஸ் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னா இல்லை. பட் அரவிந்த் சாமி அவரது மட்டும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. மற்ற ரோல்லாம் யார் வேணா பண்ணிருக்கலாம். ஜீவான், லோகேஷ் கனகராஜ் வருவாங்க. எனக்கு ஆவரேஜான மூவி தான். ரோபோ சங்கர் வந்து அவ்வளவா நல்லா இல்லைங்க. எனக்கு பிடிக்கல. அப்பப்போ ஒரு மாதிரி பேசுறாரா, எனக்கு பிடிக்கல. சத்யராஜ் சார் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளவா அவருக்கு ரோல் இல்லை. யார் சொன்னீங்க? அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்தாரு, அப்புறம் லாஸ்ட்ல வந்தாரு. நடுவில் எங்கேயுமே இல்லை. அவ்வளவுதான்.
இது எப்படி bro? அப்பப்போ காமெடி இருக்கு, காமெடி ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆகல. சோஷியல் மெசேஜ் அங்க Motivational film எல்லாரும் எடுத்துடலாம், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிடிச்சிருக்கு. ஸோ ஒர்க் ஆயிருக்குன்னு அப்ப நினைக்கிறேன். ஆவரேஜா இருக்கு. இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி பண்ணதோட டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. என்ன சொல்றது, இது ரோபோ சங்கர், சத்யராஜ்லாம் வந்து காமெடி எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண அந்த லவ் டுடேயோட இந்த இதுல நல்லா பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் ரொம்ப நாள் கழிச்சு காமெடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. So, எல்லாரோட கேமியோ கரெக்டா செட் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ், ஜீவா எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவரு அரவிந்த் சாமி பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. மோட்டிவேஷன் ஃபிலிம்ன்றதை ஏத்துக்கலாமா? மோட்டிவேஷன் ஃபிலிம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா சின்னதாக பெருசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் அது பெருசாக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கான இதை கொடுங்க, அதுக்கான இதுதான் அது. எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது, அந்த மெசேஜில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து காமெடி தான் பண்ணுவார், இது எப்படி மோட்டிவேஷன் செட் ஆகல? இல்லை, அவர் காமெடி இந்த படத்தில் மோட்டிவேஷனாக தான் இருக்குது, காமெடி இல்லை மோட்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஃபீலிங், அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தானே, அந்த ஃபீலிங்கோட நடிச்சிருக்காரு. கண்ணில் அப்போ பார்க்கும்போது அவருக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கோகுல் அவர்கள் வந்து ரவுத்திரம், அப்புறம் வந்து இதற்கு தான் ஆசைப்பட்டா, இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு. அந்த ஜானர் இல்லாம இது எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டான ஜானரா இருக்கு. இல்லை, இது ஃபன் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக எமோஷனல் தான். ஃபன் இருக்கு, கரெக்டாக எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு வச்சிருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் தான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சத்யராஜ் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காரு? சூப்பரா இருக்கு. சத்யராஜ் சொல்ல வேணும், செம்மையா பண்ணிருக்காரு. அதான் எல்லாருமே அவங்க, ரோபோ சங்கர் எல்லாருமே அவங்க இதுல வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா இருக்கு படம். இந்த படத்தினால சமுதாயத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க சன்னை வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஏம்லயே அவங்கள வளர விட்டா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறதுனா வேணா படிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை எடுத்து கரெக்டா அவங்கள போட்டாங்க அந்த வழியில. அதுதான் அந்த படத்துல பண்ணிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுன்னு அவங்க டேலண்ட் இது பண்ண வச்சிருக்காங்க. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.